மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு இந்த கைகலப்பு நீண்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன காரணத்திற்காக இந்த கைகலப்பு ஏற்பட்டது? தற்போது நிலவரம் என்ன? காயத்ரி, சேலம் மாநகராட்சி மாமன்றத்தின் இணைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வார்டு உறுப்பினர்கள் தங்களது வார்டுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசினர். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக கவுன்சிலருமான யாதவமூர்த்தி பேசும்போது தனது வார்டுக்குட்பட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசினார். அது மட்டுமின்றி தனது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட டெண்டர்கள் அமைச்சருடைய நெருங்கியவர்களுக்கு மட்டுமே டெண்டர் எடுக்க அனுமதி கோரப்படுகிறது என தெரிவித்திருந்தால் இந்த குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து அருகில் இருந்த திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பக்கத்தில் அமர்ந்திருந்த 38வது திமுக கவுன்சிலரான இளங்கோ தனது அருகில் இருந்த மிக்சர் பாக்கெட்டை அவர் மீது எறிந்தார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்களும் நெருங்கி அவருடைய முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திமுக கவுன்சிலர், அதாவது 45வது வார்டுக்குட்பட்ட திமுக கவுன்சிலர் சுவாசினி என்ற பெண் கவுன்சிலர் யாதவமூர்த்தியை கன்னத்தில் அறைந்தார். இதனிடையே இருவருக்கும் இடையே கைகலப்பாக மாறியது. தொடர்ந்து கைகலப்பு முற்றிய நிலையில் மாநகராட்சி கூட்டத்தை முடித்துக் கொண்டு மாநகராட்சி மேயரும் ஆணையாளரும் வெளியேறினர். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த தாக்குதலை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி மேயரின் இருக்கை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதாவது யாதவமூர்த்தியை அறைந்த திமுக கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் சேலம் அரசு மருத்துவமனையில் அதிமுக கவுன்சிலர் தாக்கியதாக அனுமதித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, நன்றி திருமலை, இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.